Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் அண்ட் ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். फ्रेंड्स, இன்னைக்கு வீடியோல 30 ரூபாயில 30 நிமிஷத்துல ஈஸியான அந்த சாக்லேட் கேக் எப்படி பண்றதா फ्रेंड्स பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி சாக்லேட் பிஸ்கட்ஸ் எடுத்துர்க்கேங்க. போர்பான் பிஸ்கட் எடுத்துர்க்கேன். இது சாக்லேட் க்ரீம் இருக்க பிஸ்கட் இது. இது 3 பாக்கெட் அளவுக்கு எடுத்துர்க்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த ஒரு சாக்லேட் பிஸ்கட் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி உடைச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்திருக்கோங்க. இது நல்லா நைஸாக பவுடர் ஆக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பவுடர் ஆக்கிக்கோங்க. இந்த பிஸ்கட்டுடைய பவுடரை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எல்லாம் கட்டி இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கலாங்க. சப்போஸ் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சோடா உப்பு கூட கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்திக்க போகிறோம். இது காய்ச்சி ஆற வச்சுருக்க பால். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 1/2 கப்புக்குமே குறைவான பால் தாங்க நான் சேர்த்திருக்கேன். இது நல்லா திக்காக கலந்து விட்டுக்கோங்க. பிஸ்கட் ஃபுல்லாகவே பால் ஃபுல்லாக இழுத்துருங்க. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், தண்ணியே ஏறக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எங்கேயுமே கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கேக் பண்ணுறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நான் ஒரு ஸ்பூனில் இப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ திக்காக இருக்குன்னு தெரியும். இவ்வளோ திக்காக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும் நம்மளுக்கு கேக்கு. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கிறது, அதே மாதிரி கொஞ்சம் காஞ்ச திராட்சை சேர்த்திக்கிறேங்க. இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி கூட சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கேக் டின் ரெடி பண்ணிடலாம். இந்த கேக் பாத்திரம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ ஆகுன்றது. இந்த சைஸில் இந்த பாத்திரம் டிமார்ட்டில் 80 ருபீஸ் ஆகுதுங்க. இப்போ ஒட்டாமல் வரத்துக்காக இந்த கேக் பாத்திரத்தில் கொஞ்சமாக நான் நெய் தடவிக்கிறேன். நெய் இல்லைன்னா எண்ணெய், நீங்கள் ரெண்டில் எது வேணாலுமே தடவிக்கலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமே படுற மாதிரி தடவிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தெளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக மைதா மாவு தெளித்து விட்டுட்டு எல்லா பக்கமே படுற மாதிரி இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ ஈஸியாக உங்களுக்கு கேக் டக்குன்னு விழுந்துடும். கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஈஸியாக வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய கேக் டின் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். இது ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ உள்ளார எதுவும் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக திராட்சை, முந்திரி இதெல்லாமே நான் சேர்த்திக்கிறேன். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வைக்கிறதுக்காக நம்ம செட் பண்ணிடலாங்க. இப்போ நான் ஒரு நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேங்க. ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் கொஞ்சமாக 1 கப் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்திருக்கேங்க. இந்த உப்புக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இந்த உப்பு அடிக்கடி பயன்படுத்தினால இது கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இதுக்கு மேலே நான் இந்த கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பாத்திரத்தை வச்சுக்க போகிறேன். நீங்கள் இந்த அடிகனமான கடாய் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கர் யூஸ் பண்ணுறப்ப கேஸ்கெட்டோ இல்லைனா வெயிட்டோ போடாமல் மூடி திருப்பி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உப்பு போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கிட்ட ஆகட்டுங்க. மீடியமுக்கும் கம்மியான ஃப்ளேமில் இதை குக் பண்ண விடுங்க. எனக்கு கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஆயிருக்குங்க. சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு இப்போ நான் குக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். நடுவில் நான் இப்போ குத்தி பார்க்குறேன் பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா வெந்திருக்கு. சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். சூடாக இருக்கப்போ எடுத்தால் உதிர்ந்துடும்.
இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு, சைட்ஸில் எல்லாமே அதுவே விட்டு வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட் வச்சு திருப்பிக்கலாம். இப்போ இன்னொரு பிளேட் வச்சு நான் ஃப்ரண்ட் சைட் திருப்பிக்கிறேங்க. சூப்பர் ஃப்ளஃபியான சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. ஈஸியாக ஜஸ்ட்டு 30 நிமிஷத்தில் சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.